திரு ஜோசப் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது, மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. இந்த நேரத்திலே ஜோசப் விஜய் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர், குறிப்பாக தஞ்சாவூர், அவர் பேர் என்ன, விஜய் சரவணன் நினைக்கிறேன், அவர் தண்ணி போட்டு ஆடுற மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் பட்டாக்கத்தில கேக் வெட்டுறாரு. இன்னொரு பகுதியில தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார். திரு விஜய் அவர்கள் நேரடியாக இவர்கள் மீது கவனம் கொடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைத்திருக்கிறது, இதையெல்லாம் இவங்க கெடுத்துடக்கூடாது. ஏற்கனவே உங்க தொண்டர்கள் நீங்க நடத்தின பல நிகழ்ச்சிகளையும் மேல ஏறி குதிச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு விதமான இடையூறுகள் ஏற்பட்டது. அதனால இந்த தண்ணி போட்டார்ன எம்எல்ஏ, இந்த பட்டாக்கத்தில கேக் வெட்டின எம்எல்ஏ, அதே மாதிரி இந்த போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்டவங்க, இவங்க மேல எல்லாம் நீங்க நடவடிக்கை எடுங்க. நிறைய நல்ல எம்எல்ஏக்கள் விஜய் கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் எம்எல்ஏவா நல்லா படிச்சவங்க எம்எல்ஏவா வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் ஆதரிங்க. இந்த மாதிரி ஒழுங்கீனங்கள் மீது கடையெடுக்கும் நடவடிக்கையை திரு விஜய் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையும் உண்டு. இன்னார் மகன் தான் இன்னார் எம்எல்ஏ ஆக முடியுங்கிற ஒரு நிலைமைய திமுக வாரிசு அரசியலையும் குடும்ப அரசியலையும் வச்சுட்டு இருந்தது. ஏற்கனவே மந்திரியா இருந்தவங்க பொன்முடி மகன் இல்லைங்களா, டிஆர் பாலுவா பாலு மகன், இப்படி இருக்கு துரைமுருகன் மகன். அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு டிவிக்கு உடச்செடிஞ்சு நாங்க என்ன நடக்கணும், இந்த குடும்ப அரசியல் முடிவுக்கு வரணும், வாரிசு அரசியல் முடிவுக்கு வரணும்னு நினைச்சிருந்தோம். அதை இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. அதனால தாவேக்கா அங்க நல்ல நிறைய படிச்சவங்க வந்திருக்காங்க. நல்ல சமூக சேவை எண்ணம், குறிப்பாக எங்க கோயம்புத்தூர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பத், அதே மாதிரி அங்க விக்னேஷ், இவங்கெல்லாம் நல்ல பசங்க. இவங்கெல்லாம் இன்னும் நல்ல மேல வரணும்னு நான் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.